யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி. ஆனா இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. கருப்பு உளுந்துல நாம வடை செய்ய போறோம். சின்ன சின்னதா போடலாம். போண்டாவும் செய்யலாம். கருப்பு உளுந்துல உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு, கர்ப்பஸ்திரீகளுக்கு, வயதானவர்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதில் வந்து புரதம், பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு இந்த உணவு மூலியமா சரி பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த கருப்பு உளுந்து செய்யுது. ஸோ இந்த கருப்பு உளுந்தில் இன்னைக்கு சின்னதாக சிம்பிளாக ஒரு போண்டா செய்யலாம். கருப்பு உளுந்து போண்டாக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் உளுந்து வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கருப்பு தோலோடையே இருக்கட்டும். தோலில் அவ்வளவு சத்து இருக்கு. 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு நல்லா ஒன்றா ரெண்டா நாம் வடை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 போதும். ஏன்னா இதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அதிகமாக 2 போதும். கருவேப்பிலை, சீரகம், மிளகு போட்டுக்கலாம். ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒன்று சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அதை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோன்னா எண்ணெய் இழுக்காது. அவ்வளவுதான். எல்லாத்தையும் அறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சீரகம், மிளகு கொஞ்சம் போட்டு அவ்வளோதான். பொடியாக நொடிச்சிக்கணுங்க. பொடி பண்ணி தான் நம்ம போட்டுக்கணும் வடைக்கு. சின்ன சின்னதாக போட்டு போண்டா சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சட்னி வச்சியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை சாஸும் செய்யலாம். சாஸ் நீங்கள் வீட்டிலே செய்யுங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், போண்டா ரெடி. கருப்பு உளுந்தில் உங்களால் எவ்வளோ உணவு செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த போண்டா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது சமையல் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். வேற ஒரு ஆரோக்கிய சமையலில் நாளைக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.